வித்தை கதிபதி விக்னராஜன் அருளோடு ஷீரடியின் சூரியன் சத்குருநாதனின் அற்புதம் ஆற்றிடும் ஆரத்தி மலர்களை பொற்பதம் இட்டு புவியினில் உய்கவே கலியுக தெய்வமாய் கருணையின் சிகரமாய் கலியுக தெய்வமாய் கருணையின் சிகரமாய் பொலிவுடன் தோன்றி புவியினை காக்கும் பொலிவுடன் தோன்றி புவியினை காக்கும் அகிலமும் நாடிடும் ஆனந்த ரூபனாம் சமர்த்த சாயிநாதனே போற்றி சமர்த்த சாயிநாதனே போற்றி ஜோதி முகம் தனை காண வந்தோமே ஷீரடி சாய்நாதா பரிவோடங்கள் வேண்டுதல் கேளீர் பண்டரிநாதா ஒரு முகமாய் உன் திருவடிதனையே நாடி வந்தோம் தேவா அருளும் விழியால் தரிசனம் தருவீர் அடியவர் குருதேவா உன்னருள் வேண்டி நித்தமும் வருவோம் கருணை மிகும் மாதா அருள் சிகராய் நின்று அடியவர்க்கென்றும் புகலிடம் தருவீரே துகாராமின் வேண்டுதல் ஏற்று நன்னலம் அருள்வீரே நாமங்கள் போற்றி வேண்டிடுவோரை கண்டு மருள்வீரே நாங்கள் சுவாமிகிட்ட வாரம் அவட்ட வாரம் அவர் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கின்ற நாங்கள் அவர்கிட்ட என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாரம் அதான் 190% ஆக்களுடைய வருகை. ஆனால் இங்கெல்லாம் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அதைத்தான் பாபா எதிர்பார்க்கிறேன். அவர் தருவார் கேட்டதெல்லாம் தந்துருப்பார். நாங்கள் ஒரு நல்ல மரத்தை வளர்த்தால் நல்ல கனி தரும், நச்சு மரத்தை வளர்த்தாலும் வளர், அது நச்சு கனியது. எங்களோட மனதுக்குள்ள நாங்கள் என்னத்தை வேண்டி பாபாவை கும்பிடுவோமோ அது எங்களுக்கு நிறைவேறும். அப்போ எங்களோட எண்ணங்கள் நல்ல புனிதமானதாகவும் பூர்ணமானதாகவும் இருந்தால் எங்களில் நிச்சயமாக மாற்றம் தரும். பாபா குருவாக எங்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே பாபா இருந்த காலத்து நாங்கள் இருக்க இல்லை, ஆனால் சத்யசேவாவாக இருந்த காலத்து நாங்கள் இருக்கக்கூடிய இருந்தது. இவருடைய மறு அவதாரம் என்பதைத்தான் அவர் முகாமத்தான் சீரடி பாபா தெரியும். ஆனால் இன்றைக்கு சாய்பாபா என்றால் சீரடி பாபா தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்றால் அவரும் ஒரு அவதாரம், இவரும் ஒரு அவதாரம். நாங்கள் இந்த அவதாரத்தை இறைவனுடைய குருவாக எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். இறைவனே குருவாக வந்து என சந்தர்ப்பங்களில் இறைவன் குருவாக வந்து அவர்களுக்கு நல்ல முக்கியை வழங்கியிருக்கின்றார், தன்னுடைய பக்கத்திலே ஈர்த்திருக்கின்றார். குறிப்பாக நாம் சொல்ல போனால் மாணிக்கவாச சுவாமிகளுக்கு திருப்பெருந்துறையிலே சிவபெருமானே குருந்தவனில் குருவாக வந்திருக்கிறார். இறைவனே அவரை ஆட்கொள்றதுக்காக உருவாக வந்திருக்கிறார். அதே போலதான் பாபாவும் இறைவனுடைய அவதாரமாக வந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி குருவாக வழிகாட்டி எங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல முருகனே சிவனுக்கு குருவாக இருக்கிறார். அப்ப
அப்பன் சுவாமின்னு சொல்ற முருகனே சிவனுக்கு உருவாங்க. அப்போ அந்த உருவாக இருக்கிறதுக்கு எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தணும், எங்களை நாங்கள் தயாராக வைத்திருக்கோம். ஒரு சம்பவத்தில் எப்படி இதெல்லாம் நடந்தது தெரியாது. இன்றைக்கு அங்கிருக்கின்ற அங்கி சீரடியில வாங்க பெற்று சீரடி சமாதியில ஆசீர்வதிக்கப்பெற்று பொன்சாரிக்கும் உங்களுக்கு கேட்க கூட ஆச்சரியம். ஜூலை மாதம் 30ஆம் தேதி சீரடியை தரிசிக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே இருக்க நாம் தகவலை நம்முடைய சிவசக்தி அம்மாவுக்கு அனுப்பி நாங்கள் சீரடியில் இருக்கிறோம். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், ஐயா முடிந்தால் அங்கே சமாதியில் போர்த்தப்பட்ட அங்கிகள் விற்பனைக்கு இருக்கு, கோயிலுக்குள்ளேயே விற்பனைக்கு இருக்கு, வந்து வாங்கணும் சொல்லி முடிந்தால் வாங்க. அது இறைவனால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. போய் பார்த்து எனக்கு இன்னும் நல்லா பிடிச்சு கொண்டு கனாக இன்னைக்கு நம்ம வாங்குறதுக்கு இன்னும் தெரிவு செய்யலாம். நான் சுற்றி தெரிவு செய்து வர்றதுக்குள்ள இதோட போயிடணும்னு எனக்கு பயம். அதனுடையால இந்த அங்கி எடுத்து கையில் வச்சு போடுறேன். இது சுவாமி தெரிவு பொன்சாய் தெரிவு செய்து வாங்கியாச்சு. அடுத்தது சீரடி சமாதியில இவரை பிளஸ் பண்ணி எடுத்தார். அது பகவான் அதிர்ஷ்டம். ஒன்று சுவாமியின் பாத தரிசனத்துக்கு போகும், இன்னொன்று சுவாமியின் சிரசு அந்த தரிசனத்துக்கு போகும், இன்னொன்று பாத தரிசனம் சிரசு தரிசனம் நடுவில் போகும். முதல் தடவை நாம போய்ட்டு எங்களுக்கு கிடைத்தது தலைப்பக்க தரிசனம் தான். பாபாட்ட ஒன்று, பாபா எங்களுக்கு உள்ள பாத நமஸ்காரம் வேணும். அது அவர் தீர்மானித்தா தான் நடக்கும், எங்களோட திறமையில இல்லை. அது எங்களோட சுவாமி இந்த தீர்மானம். நான் போய் இதை வாங்கி கொண்டு போனால் பாத நமஸ்காரம் கிடைக்கும். அது அந்த கியூவில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. சுவாமி தந்த அந்த சந்தர்ப்பம் கொண்டு போனாச்சு. கொண்டு போய் அங்கே இருப்பினம் சோப்பு ஓடி காட்டி கொண்டு 2 பக்கத்திலும் அதுக்கு பூசம் பண்ணுறாங்க போப்பாங்க இருப்பாங்க. அவர்கள்ட்ட கொடுத்தா பாத நமஸ்காரம் தான் கொடுத்தா என்ன செய்யணும்னா அப்படியே அந்த சுவாமியில பாதத்தோட டச் பண்ணி போட்டு தருவோம். அவ்வளோ அங்கே கொடுக்குற சாமான்களை ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குற சாமான்களை அதில் போட்டு தருவோம். ஆனால் இந்த பட்டுக்கு என்ன நடந்தது, இந்த பட்டை வாங்கி விரித்து அவருக்கு சமாதியில மீன் மேலே போடுற மாதிரி அவருக்கு சமாதியில விரித்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே அது பொன்சாரிக்காக கிடைச்சது. அதோடு எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை நான் கொண்டு வரேன். என்னை பெருமைப்படுத்துறதுல இந்த தலையில கையை வச்சு ஆசீர்வதிச்சு ஒரு ரோசா பூ இது கிடைக்கவே கிடையாது. அதனால் ஒரு கும்பிட்டு வர வேண்டியா அவருடைய அருள் இவருடைய அருள் இங்கே கொண்டு வந்தார்கள். என்ன ஏற்பாடு தெரியாது, நம்மளை கையாலேயே அவருக்கு போட்டுக்கிற சந்தர்ப்பம் மனதுக்குள்ள உள்ளுக்கு ஆசையை வளர்த்துட்டா அது நிறைவு. தீய எண்ணம் என்றால் நிறைவு, நல்ல எண்ணம் என்றால் நிறைவு. தீய எண்ணங்களும் நிறைவு, நல்ல எண்ணங்களும் நிறைவு. நல்ல எண்ணங்களை நாங்கள் வளர்த்தால் மனதுக்கு என்னோட விருப்பத்தை கொண்டு போனால் நிச்சயம் பகவான் இறைவன் பாபா அதை நிறைவேற்றி வைப்பார். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।